கார்த்திகை புராணம் 18ஆம் அத்தியாயம். அவ்வாறு தேவர்கள் அப்பீஜங்களை நட்டு தண்ணீர் தெளித்து மிக மிக ஜாக்கிரதையாக பாதுகாத்து கொண்டிருக்க, க்ஷண நேரத்தில் 3 பீஜங்கள் வைத்த இடத்தில் 3 செடிகள் உற்பத்தியாகின. அவை முறையே சரஸ்வதி தேவியர் கொடுத்த பீஜமானது நெல்லி செடியாகவும், லக்ஷ்மி தேவியர் கொடுத்த பீஜமானது வாடா மல்லிகையாகவும், பார்வதி தேவியர் கொடுத்த பீஜமானது துளசி செடியாகவும் தோன்றிற்று. அம்மூன்று மரங்களும் ராஜசம், தாமசம், சாத்வீகம் என்ற முக்குணங்களுடன் கூடியதாக இருந்ததாம். அப்படி அம்மூன்று செடிகளும் வளர்ந்து நிற்கையில், பிருந்தையின் மோகத்தில் லயப்பட்டு மூழ்கி கிடந்த ஜெகத்பதியான ஸ்ரீ விஷ்ணுவானவர் மூர்ச்சை தெளிந்து எழுந்து மோக ஆவேசத்தின் மாயையை தகர்த்துவிட்டு, ராஜச சாத்விக குணமே நெல்லி செடியாக இருப்பதைக் கண்டு அதிக சந்தோஷமுள்ளவராய் அச்செடிகளையே நோக்கி கொண்டிருக்க, அப்போது லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி, நாரதர் மற்றும் இந்திராதி தேவர்களும் வந்து சேர்ந்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் மரங்களையும் பார்த்து நமஸ்கரிக்க, ஸ்ரீயப்பதியான ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் லக்ஷ்மி தேவி நீங்களாக மற்றெல்லோரையும் ஆசீர்வதிக்க, நாரதரானவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நோக்கி, ஹரிவல்லபா, அன்னையாகிய லக்ஷ்மி தேவி வந்திருப்பதை தாங்கள் கவனிக்கவில்லை போல் தோன்றுகிறது. அன்னையும் கூடவே இருக்கிறார் என்று தெரிவிக்க, ஜெகத்பதியானவர், நாரதரே, அறிவேன். அவளை நோக்காத காரணம் யாதெனில், இதோ பார், சரஸ்வதியும் பார்வதியும் ராஜச சாத்வீகம் வகித்து கொடுத்த 2 பீஜங்களும் என் மனதிற்கு சந்தோஷத்தை தரும்படியான நெல்லி துளசி மரமாக உண்டாகி இருக்கிறது. லக்ஷ்மி தேவியானவள் மனதில் பொறாமை கொண்டு தாமச குணத்துடன் கொடுத்த பீஜமானது வெறுப்பை உண்டாக்கும்படியான வாடா மல்லிகையாக உண்டாகி இருக்கிறது. ஆகவேதான் அவள் மேல் எனக்கு வெறுப்பு தோன்றியது. பொறாமை குணம் என்பது எந்த காலத்திலும் எப்பொழுதும் தன் பதியிடத்திலோ புத்திரர்கள் இடத்திலோ பந்துக்கள் இடத்திலோ ஏற்படக்கூடாது. அந்த ஒரு குணம் மாத்திரம் பெண்களிடத்தில் இல்லை என்றால், அப்பெண்கள் கார்த்திகை மாதத்தில் செய்யும் விரதத்தை காட்டிலும் 100 மடங்கு அதிகமான விரதத்தை அனுஷ்டித்தவர்கள் ஆவார்கள். ஆகையால் நாரத மாமுனிவரே, தாமும் மற்ற தேவர்களும் அறிந்து கொள்ள வேண்டியது, நான் அவள் மேல் பாராமுகமாயிருந்தேன். ஆகையால் நாம் இனி நெல்லி துளசி மரங்களுடனும் தேவர்களுடன் கூடி லக்ஷ்மி சமேதராய் சேர்ந்து ஸ்ரீ வைகுந்தம் அடைவோம் என்று எல்லோரும் ஸ்ரீ வைகுந்தம் சேர்ந்தார்கள். அவ்வாறு ஸ்ரீ வைகுந்தம் போய் சேர்ந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் லக்ஷ்மி தேவியை நோக்கி, சத்தி, லக்ஷ்மி, நீ இனிமேல் என்மேல் பொறாமை கொள்ளக்கூடாது. பொறாமையால் இன்று நீ அடைந்த அவமானத்தை என்றும் மறக்கக்கூடாது. நான் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அது யுக தர்மத்தை அனுசரித்தே இருக்கும் என்று சமாதானம் கூறி பள்ளி அமர்ந்தார். ஆகையால் யாரொருவர் தன் இல்லத்தில் துளசி செடியை வைத்து வளர்த்து பரிபாலிக்கின்றனரோ அந்த வீடு விஷ்ணு ஆலயம் போன்று விளங்கும். அவ்வில்லத்தினை பூத பிரேத பைசாதிகள் அணுகாது. மேலும் துளசி மரத்தை தினம் தினம் தரிசிப்பது வாக்கு, மனம், காயம் சஞ்சிதமான பாபத்தை போக்கும். துளசி மாலையை தரித்து கொண்டோ அல்லது கையில் வைத்து கொண்டிருக்கும் பொழுதோ பிராணனை விடுபவன் மகா பாவியானாலும் அவன் செய்த பாவங்கள் எல்லாம் விலகும். துளசி நெல்லி உற்பத்தியாயிருக்கும் நந்தவனத்தில் போய் பித்ரு சிரார்த்தம் பிண்ட பிரதானம் செய்வதால் பித்ரு தேவதைகள் ஆனந்த திருப்தியுடன் பெற்று கொண்டு புண்ணியலோகத்தை அடைவார்கள். கார்த்திகை மாதத்தில் நெல்லி பூவை சிரசில் தரித்து கொண்டாலும் அதை பகவானானவர் தனக்கு அர்ப்பணம் செய்ததாக எண்ணுவார். அதாவது நெல்லி பூவும் துளசியும் ஒருவன் முக்தி அடைவதற்கு ஏதுவாக இருக்கிறது. ஆகையால் துளசி, நெல்லி பூ இதனை மாலையாக தொடுத்து கழுத்தில் தரித்து கொள்ளக்கூடாது. இன்னும் துளசி, நெல்லி இவைகள் தடாக கரையில் வளர்ந்து அதன் பூக்கள் தடாகத்தில் உதிர்ந்து விழ, அப்பொழுது அந்த தடாகத்தில் ஸ்நானம் செய்பவர்கள் கங்கா ஸ்நான பலனை அடைவார்கள். நெல்லி, துளசி இவைகளால் தேவதார்ச்சனை செய்பவன் ஸ்வர்ணமணி, முத்து இவைகளால் அர்ச்சித்த பலன் அடைவான். ஏனெனில் துளசி மரத்தில் சதா விஷ்ணு வாசமும் நெல்லி மரத்தில் சகல தேவர்களும் வாசம் செய்கிறார்கள். ஆகையால் இந்த கார்த்திகை மாதத்தில், அதாவது சூரிய விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்யும் காலத்தில்
சமஸ்தமான தேவ ரிஷிகளும் நெல்லி துளசி இவ்விரண்டு மரங்களில் வந்து வாசம் செய்வார்கள். கார்த்திகை மாதம் துவாதசி அன்று மட்டும் துளசி தலமும் நெல்லி இவையும் உபயோகிக்க கூடாது. தவிர யாரொருவர் கார்த்திகை மாதத்தில் நெல்லி மரத்தின் கீழ் இருந்து சக்தியுடன் அன்னதானம் செய்கின்றாரோ அவர் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அவருக்கு வறுமை என்பது அணுகாது. மேலும் ஒருவன் நெல்லி மரத்தின் அடியில் அமர்ந்து துளசியினால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை எண்ணி அர்ச்சனை செய்கிறார்களோ அவர்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணு க்ஷேத்திரத்தை பூஜித்த பலனை அடைவார்கள். இப்பேற்பட்ட துளசி நெல்லி ஆகிய புண்ணிய மரங்களின் பிரபாவம் பிரம்மதேவராலும் அறிந்து கொள்ள இயலாது என்றால் மற்ற யாரால் தான் அறிந்து கொள்ள முடியும்? ஆகையால் மாந்தர்களே, நாம் மனித பிறவி அடைந்து சதா துன்பத்தில் ஆழ்ந்து நற்கதி அடையும் வழியை பின்பற்றாது உலக விவகாரத்தில் ஈடுபட்டு தான் என்ற அகங்காரத்துடன் பொருள் சேகரிப்பதும் கொள்ளையடிப்பதும் தர்மத்தை மறந்து அதர்மத்தை கை கொண்டு அநேக தீய காரியங்களை செய்து அதனால் ஏற்படும் கஷ்ட நஷ்டங்களை நாம் அடைகிறோம் என்பதை நாம் நம் கண்முன்னாலேயே காண்கிறோம். ஆகையால் இவையெல்லாம் விடுத்து இக்கலியுக தர்ம ரீதியின்படி நாம் செய்ய வேண்டிய சத்கர்மாவை செய்து மோட்ச சாதனத்திற்கு வகை தேடி கொள்ள வேண்டியது முக்கியமான கடமையாகும். ஆகையால் நாம் இக்கார்த்திகை மாதத்தில் செய்ய வேண்டிய விரதமானது எவ்வளவு கடினமாயிருந்தாலும் நம் சக்திக்கு தகுந்தவாறு கார்த்திகை மாதம் பூர்த்தியாகும் வரையிலாவது அல்லது ஒரு பட்சம் 15 நாளாவது அல்லது ஒரு வாரம் 7 நாட்களாவது இல்லையென்றால் ஒரு நாளாவது அதற்கும் சக்தி இல்லை என்றால் 3.25 நாளிகை அல்லது முகூர்த்த காலமாவது நியம நிஷ்டையுடன் இருந்து மனதை நிலை நிறுத்தி உலக மாயையை வெறுத்து மிகுந்த பய பக்தியுடன் பகவானை ஆராதித்து இந்த விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். அதற்கும் சாத்தியமில்லை என்றால் கார்த்திகை புராணம் உபன்யாசம் செய்யும் இடத்தில் சென்று அவைகளை கேட்டு ஆனந்தித்து ஜீவன் முக்தி அடைய வழி தேட வேண்டும். மேலும் மகிமை பொருந்திய நெல்லி துளசியின் உற்பத்தியை யார் பக்தியுடன் வாசிக்கின்றனரோ அல்லது கேட்கின்றனரோ அல்லது கேட்க வேண்டும் என்று மனதில் நினைக்கின்றனரோ அவர்கள் ஊர்வசியின் உலகத்தில் வாசம் செய்வதற்கு இடம் பெறுவர். ஆகையால் இக்கார்த்திகை புராணத்தை யார் கார்த்திகை மாதத்தில் 30 தினங்களும் பூர்த்தியாக படிக்கின்றனரோ அவர் சாக்ஷாத் ஸ்ரீவைகுந்தநாதனுக்கு தாசானுதாசனாக விளங்குவார்கள் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணரானவர் தேவி சத்யபாமையிடம் உரைத்தருளினார். 18ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.